இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். காதலனின் தாயாரை கொன்றதாக ஷோப்னா மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன்பு தனது காதலனின் தாயாரை கொன்றதாக ஒரு இந்திய பெண் தெலுக் இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 37 வயது ஷோப்னா என்ற அந்த பெண் மேஜிஸ்ட்ரேட் நைடாத்துல் அத்தீரா அஸ்மான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தெலுக் இந்தான் தமான் இண்டா ஜெயா ஜாலான்தரா தாய் ஜே 4/1 என்ற முகவரியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தனது காதலனின் தாயாரான 66 வயது சுமதி என்பவரை கொலை செய்ததாக ஷோப்னா மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் 12 பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் ஷோப்னா கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஷோப்னாக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு அடையாளமாக அவர் தலையை அசைத்தார். இன்றைய விசாரணையில் ஷோப்னாவிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கொலை குற்றச்சாட்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் இவ்வழக்கு இப்போ உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது. கை விலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஷோப்னாவிற்கு எதிரான வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியரை மாணவர் தாக்கிய சம்பவம் போலீஸ் விசாரணைக்கே விட்டுவிடுகிறோம், கல்வி அமைச்சர் கூறுகிறார். ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் 2ஆம் படிவ மாணவன் ஒருவன் நேற்று ஆசிரியரை முகத்திலேயே குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கல்வி அமைச்சு போலீசாரிடமே விட்டுவிடுவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சை பொறுத்தவரை நடப்பில் உள்ள விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இவ்விவகாரத்தை கையாளும். அதேவேளையில் இந்த சம்பவத்தை போலீஸ் துறை கையாளுமானால் மேல் விசாரணைக்கு ஏதுவாக இந்த விவகாரம் முழுமையாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். உடற்பயிற்சி பாடத்திற்கு மட்டம் போட்டதாக கூறப்படும் 14 வயது மாணவனை ஆசிரியர் கண்டித்ததில் அதிருப்தி கொண்ட அந்த மாணவன் ஆசிரியரை முகத்திலேயே குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் காஜாங் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அந்த மாணவனை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு ஏதுவாக 2 நாள் தடுப்பு காவல் அனுமதியை நீதிமன்றத்தில் பெற்றுள்ளனர். பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் முன்னிலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தங்கள் கைபேசியில் பதிவு செய்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் வினவிய போது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் எனும் நல்லுரை வழங்கப்படும் என்று பதில் அளித்தார். ரஷ்யா ஜப்பான் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 8.7 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து ஜப்பான் மற்றும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையத்தில் இருந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க புவியியல் மையம் வெளியிட்ட செய்தியில் அவாச்சா என்ற கடலோர நகரத்தில் கம்சட்கா நகரில் இருந்து கிழக்கு தென்கிழக்கே 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது. எனினும் பின்னர் அது 8.0 என திருத்தி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கம்சட்கா பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் பதிவாகியுள்ளதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் அடுத்த 3 மணி நேரத்தில் தீவிர சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது. இதனால் பிலிப்பீன்ஸ், புலாவ், மார்ஷல் தீவுகள், குக், கோஸ்ரோ பகுதிகளில் 1 முதல் 3.3 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பக்கூடும். தென்கொரியா, வடகொரியா மற்றும் தைவானில் 1 அடிக்கு மேல் உயரத்தில் அலைகள் எழும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் கடலோர பகுதிகளில் 3 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நல்வாழ்வு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதே நமது தலையாய கடமையாகும் என்று
ஸ்லாங்கூர் மாநிலத்திற்கு புதிய போலீஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள டத்தோ ஷாசேலி கஹார் உறுதி பூண்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பு, அவர்களின் நல்வாழ்வு ஆகிய 2 முக்கிய விவகாரங்களுக்கு தாம் அதீத கவனம் செலுத்தப் போவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் என்ற முறையில் முதல் முறையாக வெளியிட்ட செய்தியில் டத்தோ ஷாசேலி கஹார் தெரிவித்துள்ளார். தம்முடைய இந்த முயற்சியும் உறுதிப்பாடும் வெற்றி பெறுவதற்கு ஸ்லாங்கூர் மாநில மக்களின் முழு ஒத்துழைப்பு இருக்கும் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக டத்தோ ஷாசேலி கஹார் குறிப்பிட்டார். ஷா ஆலாமில் உள்ள ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று அதிகாரப்பூர்வமாக தலைமை பொறுப்பை ஏற்ற டத்தோ ஷாசேலி கஹார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். டத்தோ ஷாசேலி கஹார் இதற்கு முன்பு கோலாலம்பூர் அரச மலேசிய போலீஸ் படையின் கல்லூரியில் கமாண்டன்ட் பொறுப்பை வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலை செய்யப்பட்டு நெகிரி செம்பிலான் ரொம்பேனில் உள்ள ஒரு புதரில் புதைக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்பட்ட தனது கொள்ளுப்பேரன் திஷானின் உருக்குலைந்த முகத்தை பார்க்க உயிரே போகிறது என்று அந்த 6 வயது சிறுவனின் கொள்ளுப்பாட்டி வேதனையுடன் தெரிவித்தார். தனது கொள்ளுப்பேரனின் இறப்பை தங்கள் குடும்பத்தார் இன்று வரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர் என்று அந்த மூதாட்டி மிகுந்த துயரத்துடன் கூறினார். கலையான முகம், குடும்பத்தில் செல்லப்பிள்ளை, ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவதில் கெட்டிக்காரன், அழகு நிறைந்த எங்கள் பாலகன் எத்தனை நாட்களுக்கு மண்ணுக்குள் புதையுண்டு கிடந்தானோ தெரியவில்லை. அவனது உருக்குலைந்த முகத்தை எங்களால் பார்க்கவே முடியவில்லை என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த மூதாட்டி கண்ணீர் மல்க குறிப்பிட்டார். தங்களுடன் இருந்த பாலகன் திசாந்த் சில நாட்களுக்கு முன்புதான் அவனது தந்தை அழைத்து சென்றதாக ஜொஹூர் மாசாய் பண்டார் ஸ்ரீ ஆலாம் ஜலான் ரிம்பூனில் உள்ள வீட்டில் உறவினர்களுடன் குழுமியிருந்த அந்த மூதாட்டியை செய்தியாளர்கள் அணுகிய போது மேற்கண்டவாறு கூறினார். சவ பரிசோதனைக்கு பிறகு அந்த சிறுவனின் உடல் நேற்று இரவு 9:30 மணியளவில் அவனது தாயாரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாகவே வீட்டில் அதிகமான உறவினர்கள் திரண்டிருந்தனர். அந்த சிறுவன் கேபிள் டையினால் கழுத்து இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளான் என்று நேற்று ரம்பாவ் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனை முடிவில் தெரியவந்துள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜாஃபீர் முகமது யூசுப் தெரிவித்திருந்தார். இந்த கொலை தொடர்பில் சிறுவனின் 38 வயது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மாவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் சட்ட திருத்தங்கள் மீதான மீள் ஆய்வு தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சொஸ்மாவின் சட்டத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் உத்தேச சட்டவிதி திருத்தங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய பின்னர் அந்த சட்ட திருத்தங்கள் மீதான மசோதா விவாதத்திற்காக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சைஃபுடின் விளக்கினார். சொஸ்மா சட்டம் குற்றவாளிகளுக்கு அல்லது விசாரணை கைதிகளுக்கு ஜாமீன் வழங்க அனுமதி மறுப்பது குறித்து மக்களிடையே பரவலான அதிருப்தி நிலவியதை தொடர்ந்து அந்த கொடுங்கோல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சபா மாநிலத்தில் ஆக கடைசியாக நிகழ்ந்ததாக கூறப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கொத்தபலிட் MP இஸ்னாராய்ஷ் முனீரா மஜ்லிஸ் கேட்டுக்கொண்டார். SPRM தீபகற்பத்தில் அதிக கவனம் செலுத்தும் அதே வேளையில் சபாவில் நடந்ததாக கூறப்படும் லஞ்ச ஊழல் விவகாரங்களிலும் SPRM தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த பெண் MP வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.